அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் பொருத்தி 17. மந்திர சித்தி பெற்றவர் தமது தொழிலுக்கு ஏற்ப ஹோமம் செய்யும் 9 வகை குண்டங்கள் அப்படின்னு இதுல சொல்றாங்க. இந்த பாடல்ல அவர் தன்னை உணர்ந்ததை அறிந்ததை எவ்வாறாக நான் இறைவனை நாடி அவனை பற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. மேல் அறிந்துள்ளே வெளி செய்த அப்பொருள் காலறிந்துள்ளே கருத்துர சென்றுடர் பாரன் தண்டன் சிறகர நின்றது நான் அறிந்து உள்ளத நாடி கொண்டேனே அப்படின்னு மிக்க இன்னைக்கு பாடல் ஒரு சிறப்பான பாடல். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனார் ஐயா அந்த பாடலை மனப்பாடம் பண்ணி அழகா ஒப்பிட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இறைசத்துக்கு நன்றி சொன்னார். விளக்கம் என்னன்னா, ஆகாயத்தில் உள்ள காற்றை அறிந்து அதை தமக்குள் தலை உச்சி வழியாக உள்வாங்கி மூச்சு பயிற்சிகளின் வழியாக மூலாதாரத்துக்கு கொண்டு சென்று அங்கிருக்கும் குண்டலி சக்தியை எழுப்பினால் அது அக்னி சுடராக மேலெழும்பும். உலகத்தை தாண்டி அந்த சராசரங்களையும் தாண்டி எல்லைகளற்று பறந்து விரிந்திருக்கும் பேரொழியான இறைவனை எமக்குள்ளிருந்து எழும்பிய குண்டலியின் அக்னி சுடராக நான் அறிந்து கொண்டு அதை தேடி அடைந்தேன் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார். திருமந்திரம் முழுவதுமே தான் பெற்ற இன்பத்தை நமக்காக அருளி செய்துள்ளார் என்பது இந்த பாடலின் மூலம் மிக அதிகமாகவே நாம் உணர முற்படலாம். மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. சரவணன் ஐயா, வணக்கம். வணக்கம். நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். பாடல் படிக்கும்போது கருத்துற செஞ்சுடர்னு சொல்லிங்க, அது கருத்து உற்ற செஞ்சுடர். சின்ன ஒரு எழுத்து வந்துட்டீங்க, அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிடுறேன். முதலடியில் மேலறிந்துள்ளே வெளி செய்த அப்பொருள் அப்படிங்கிறாரு. இப்போ போன பாடலில் பார்த்தோம்னா மேலறியோமே அப்படின்னு பிடிச்சார். இதுக்கு மேலான ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கேருந்து இங்கே ஆரம்பிக்கிறார். மேலறிந்துள்ளே, மேலறியோமேன்னு ஆரம்பித்தார். இங்கே மேலறிந்து உள்ளே அப்படிங்கிறார். மேலறியோமே, மேலறிந்து. அப்போ என்ன பொருள் அப்படின்னா, இது 2 வகையாக இதில் பொருள் பார்க்கலாம். ஒன்று, மேலான வழியாக இருக்கக்கூடிய இந்த நவகுண்டத்தின் வழியாக நான் அறிந்து உள்ளே அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இருக்கலே மேலான வழி இதுதான். இதை நான் கடைபிடித்தேன். இதற்கு உள்ள கடைபிடிச்சதுனால அதுக்குள்ளே இருந்து வெளி செய்த அப்பொருள் இது நவகுண்டம். அந்த யாகத்துக்குள்ளே இருந்து வெளி செய்த அப்பொருள் அப்படிங்கிற அப்பொருள்லாம் தனியாக பிரித்து பார்க்குறாரு. இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது, தனியாக வருது. உள்ள யாகம் செய்யும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு பொருள் வெளியிடுறது, அதுதான் அப்பொருள் அப்படிங்கிறார். இப்போ நவகுண்ட யாகத்தின் வழியாக எப்படி அதை செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இது ஒரு யோக மார்க்கம் தான். இது இல்லை, யோக மார்க்கம்னா என்ன? இந்த இடத்துல தன்னுடைய மூலாதார குண்டலினி சக்தியை என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல சகசரதளத்தில் கொண்டு போய் வைக்கிறார். சகசரதளத்தில் கொண்டு போய் வைக்கும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய இருந்து ஜோதி வெளியில் வருது இந்த இடத்துல. அதுதான் அப்பொருள் அப்படிங்கிற. அந்த பொருள் எப்படி இருக்குன்னா, காலறிந்துள்ளே கருத்துற்ற செஞ்சுடர் அப்படிங்கிற. கால் அறிந்து உள்ளே அப்படிங்கிற இந்த இடத்துல. ஸோ காற்றின் வழியாகத்தான் இந்த பயிற்சியை செய்திருக்கார் இந்த இடத்துல நவகுண்டம் தலைப்பில். காற்றின் வழியாக. ஏன்னா காற்றின் வழியாக இது எப்படி பயிற்சி செய்யறதுன்னா, ஒன்று யாகம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல காற்று வேணும். முதல் பாடலே பார்த்தோம், இந்த இடத்துல காற்றின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். இரண்டாவது, இந்த மூச்சுக்காற்று இல்லையா, அதோடு சேர்த்து மந்திரத்தை ஜெபிக்கணும்னு சொல்லியிருந்தோம் முன்னாடி. ஸோ முதல் பாட்டிலையே 2ஆம் பாட்டிலே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். மூச்சுக்காற்றோடு சேர்த்து மந்திரத்தை ஜெபிக்கும் போது மட்டும்தான் மனமானது அதில் ஒன்றும்
அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ மூச்சுக்காற்றோடு ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுது, அதுக்குள்ளே இருந்து கருத்து உற்ற அப்படிங்கிற. அப்போ மூச்சுக்காற்றோடு சேர்த்து ஜெபிக்கிறோம். அசபை தலைப்பில் பார்த்துருப்போம், மூச்சுக்காற்றோடு சேர்த்து தான் இந்த இடத்துல ஓம் மந்திரம் பிரணவ மந்திரம் போய்கிட்டே இருக்குது. இப்போ மூச்சுக்காத்துக்குள்ளே இந்த இடத்துல பிரணவ மந்திரம் இருக்குது, அதுதான் அதனுடைய கருத்து. ஸோ அதை கருத்து உற்ற அப்படிங்கிறது. ஸோ என்ன ஆகுது, பிரணவ மந்திரம் அங்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அது எப்படி இருக்குது, செஞ்சுடராக இருக்குது இந்த இடத்துல. ஸோ வெளியிலேருந்து ஒரு பொருள் வருது, நவகிண்ட யாகத்தில் இருந்து வெளியே சகசரத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம், இல்லை வெளியில் யாகம் செய்யும் போது அதுலேருந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த பொருள் செஞ்சுடராக இருக்கிறது, செழுமையான சுடராக இருக்குது. செழுமையான சுடர்னால் அந்த சுடர் நன்மையை மட்டும்தான் செய்யும், தீமை செய்யாது. நன்மை மட்டும்னா என்ன செய்யும், அது மும்மலங்களை அழிக்கும், பாவங்களை போக்கும், கண்மங்க ஆணவம் மாயை கண்மம் எல்லாத்தையும் போக்கும் விதத்தில். அப்படி போக்கும் பொழுது அது ஏதாவது கொஞ்சம் மாசுபடுகிறதா, மாசுபடாது. அது ஏதாவது அளவு குறைகிறதா, குறையாது. ஸோ அதான் செஞ்சுடுவார் இந்த இடத்துல. நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் கார் வாங்குகிறோம், புதுசாக வாங்கி ஓட்ட தேய்மானம் அடையுது இல்லையா. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தேய்மானம் அடையும். வீட்டில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா கூட என்ன ஆகும், எண்ணெய் காலியாக விளக்கு போய் அணைஞ்சிடும். கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி அணைஞ்சு போகும். ஆனால் இந்த செஞ்சுடர் எப்படி இருக்குது, கொஞ்சமும் குறையிறதும் கிடையாது, ஆனால் நன்மையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்குது, அது மாசடைகிறதும் கிடையாது. அதான் செஞ்சுடர் அப்படிங்கிற. அந்த செஞ்சுடர் எப்படி இருக்குன்னா, பாரறிந்து அண்டம் சிறகர நின்றது அப்படின்றார். பார்னா உலகம் இந்த இடத்துல. ஸோ இந்த உலகத்தையும் ஃபுல்லாகவே இங்கே ஒரு நமக்கு முன்னாடி ஒரு சின்ன சக்தியை உணர்கிறோம். இந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை பார்க்குறோம். அந்த வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பாரறிந்து உலகம், பார்னா அண்ட உலகம் ஃபுல்லாகவே இந்த அண்டம் ஃபுல்லாகவே சிறகர நின்றது அப்படிங்கிறார். சிறகனா பரவி நிற்கிதான் அப்படியே ஃபுல்லாக, அதனுடைய எல்லைகள் எல்லாம் கடந்து. எல்லைகள் எல்லாம் சிறகர அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது இங்கேருந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெம்பட்ட ஒரு எல்லை இருக்குது, அங்கே வரைக்கும் அந்த வெளிச்சம் தெரியும். அது வரைக்கும் தான் தெரியுது போல், அது வரைக்கும் தான் அந்த வெளிச்சம் இருக்குது போலன்னு சொல்லிட்டு அந்த எல்லையில் போய் நின்று பார்த்தோம்னா அங்கேருந்து கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் தெரியும். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் நிற்கிறீங்களோ அண்ட சராசரம் ஃபுல்லாக அந்த இடத்தையும் தாண்டி போய் நிற்கும் அந்த வெளிச்சம். அப்போ அந்த வெளிச்சத்தினுடைய எல்லையை இங்கே காணவே முடியாது. அதுதான் சிறகர நின்றது அப்படிங்கிற. ஸோ நான் அறிந்து உள் எலை நாடிக்கொண்டேனே அப்படிங்கிற. இந்த திருமந்திரம் பாடலில் பல இடங்களில் யாம்னு தான் சொல்லுவார். நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே சொல்ல மாட்டார். சில இடங்களில் மட்டும்தான் சொல்லுவார் நான் அப்படின்னு. ஏன்னா நான்னா ஒரு அகங்காரம் கொண்ட வார்த்தை இந்த இடத்துல. ஆனால் இவர் அகங்காரத்தோடு சொல்லலை. பட் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு கேட்டால், தன்னுடைய உடம்போடு இருக்கிறது தான் இந்த இடத்துல நான் அறிந்து அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல. அப்படின்னா நான் உடம்பே உணர்வு தான் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த சில நேரங்கள் நம்மளாம் சிலவற்றை பார்க்கும் பொழுதோ பேசும்போதோ என்னாகும், உணர்ச்சி தழும்ப பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்முடைய ரோமக்கால்கள் நிற்கும், அப்படியே நேரம் நிற்கும், சிலிர்த்தல்னு சொல்லுவோம். உடம்பே சிலிருக்கும். அப்போ தான் உடம்புல இத்தனை முடி நம்ம கை காலில் இருக்குன்னே தெரியும். அவ்வளோ முடி இருக்குது. ஒன்றொன்னையும் தனியாக முடியை உணர முடியாது, கை காலில் இருக்க முடியும். ஆனால் சிலிர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த முடியை உணர முடியும் இல்லையா. அது போலவே இந்த உடம்பு என்ன பண்ணாராம், அவருடைய உடம்புல அப்படியே உணருதான் அந்த உடம்பு. வேறு இன்பத்தில் உடம்பே உணருது. அப்படி உணர உள்ளே அப்படிங்கிறார். உள்ளேருந்து எது அவருக்குள்ளேருந்தே வெளியில் வருது. இந்த இடத்துல வெளியிறத என்ன பண்ணாரா, நாடிக்கொண்டேன் அப்படிங்கிறார். நாடினா அதை தேடி நான் வைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, மிகவும் மேலான வழியான இந்த நவகுண்டத்தின் வழியாக தான் ஒரு நவகுண்ட யாகம் செய்கிறார். எப்படி மானசீகமாகவே செய்கிறார். அதன் வழியாக ஒரு பொருள் வருகிறது. அந்த பொருள் எப்படி இருக்குது, இந்த மூச்சுக்காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரணவ சக்தியாக இருக்கிறது. அது செழுமையான சுடராக இருக்கிறது. அந்த செழுமையான சுடர் அண்ட சராசரம் முழுவதும் பரவி இருக்கிறது. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் பரவி இருக்கிறது இந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த ஜோதி வடிவை தனக்குள்ளே இருந்தே அதை உள்ளிருந்து ஏழும் பொழுது அதை நான் நாடி தேடி அதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் அந்த பாடலுடைய பொருள். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க ஒரு விளக்கம். பாருங்க ஐயா, வெந்தியாமா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1017வது மந்திரம். மேலறிந்து உள்ளே வெளி செய்த அப்பொருள், காலறிந்து உள்ளே கருத்துற்ற செஞ்சுடர், பாரறிந்து அண்டம் சிறகர நின்றது, நான் அறிந்து உள்ளே நாடிக்கொண்டேனே. இந்த மந்திரத்தில் கால் என்றால் காற்று,
இங்கு பிராணன், சிரகர அப்படின்னா தாங்குதல், ஆதாரம் இல்லாமல். மேலெறிந்து உள்ளே வெளி செய்த அப்பொருள், இந்த அடியினுடைய பொருள் மேல்நிலை அறிந்து உள்ளே விளங்குகின்ற பரம்பொருளை காலறிந்து உள்ளே கருத்துற்ற செஞ்சுடர். இதனுடைய பொருள் பிராணாயாம பயிற்சியால் சுழு முனையில் கண்ட ஜோதி சுடரை, அதாவது சிவபெருமானை, பார் அறிந்த அண்டம் சிரகர நின்றது. பார்னா உலகம். இந்த இடத்துல அண்ட வெளி எங்கும் தாங்குதல் இன்றி தானாக நிலைத்து நின்ற ஒன்றை. அவர் யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். நான் அறிந்து உள்ளே நாடி கொண்டேனே, நான் அறிந்தேன், அது என்னுள் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். தான் உணர்ந்ததைத்தான் திருமூலர் நமக்கு மந்திரத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நவகுண்டம் எனக்கு ஒரு நுட்பத்தை கூறுகிறது. முதல் மந்திரத்தில் கடைசி அடியில் நவகுண்டமானவை நான் உரைப்பேனே அப்படின்னாரு, அதை பற்றி சொன்னார். அடுத்த மந்திரத்தில் மிகைத்திடு குண்டங்கள் மேலறியோமே அப்படின்னாரு. அந்த மேலறியோமே அதுதான் இப்போ 1017வது மந்திரத்தில் மேலறிந்து உள்ளே அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு புலமை, எவ்வளோ ஒரு நுட்பம், எவ்வளோ ஒரு அருமையான மந்திரத்தை முறையாக தமிழ் புலமை நிறைந்து அடுத்தடுத்து சிறப்பாக நம்மளுக்கு பதிவிட்டுள்ளார். இதற்கு பொருத்தமான ஒரு பாடல் மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணத்தில் சில அடிகள். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்யவன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற. இதான் மந்திரத்துக்கு பொருத்தமானது. மெய்யா விமலா விடைப்பாகாங்கிறார். புல்லாகி பூடாய், அந்த பூடு அப்படின்னா சிறு செடின்னு அர்த்தம். விருகம் அப்படின்ற சொல்லுக்கு மிருகம் விலங்குன்னு அர்த்தம். கணங்கள் அப்படின்னா பூத கணங்கள். சங்கமம்னா ஐக்கியப்படுதல்ன்றது பொருள். ஜடப்பொருள் எனப்படும் கல்லாகவும் அற்ப புல்லாகவும் இருந்தேன். சேதனம் எனப்படும் உயிரினத்திலும் மேலான மனித பிறவியும் எடுத்து வந்தேன். மீண்டும் மீண்டும் இங்கே பிறந்து சலிப்படைந்தேன். மெய்ப்பொருளே சிவபெருமானை நினைச்சு அவர் சொல்றார், உனது இணையற்ற திருவடிகளை நான் சேவிக்க அதுவே எனக்கு வீடு பேறு ஆயிற்று என்பதில் சந்தேகமில்லை. என்னுள் ஓங்காரமாய் நீ ஒலித்து கொண்டிருப்பதை நம்ம மூச்சு காற்று அது மந்திரத்தில் கால்னு கொடுக்குறாரு. அதனுடைய பொருள் நுட்பமாக நம்ம பார்த்தோன்னா பிராணாயாம பயிற்சி. நம்ம ஓமெனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓமெனும் மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று பல மந்திரங்களை நுட்பமாக நம்மளுக்கு திருமூலர் குருவாக இருந்து நம்மளுக்கு அருளி செய்தார். அதைத்தான் மாணிக்கவாசகர் அருமையாக சொல்றாரு. ஓங்காரமாய் நீ ஒலித்து கொண்டிருப்பதை நான் உணரும் போது, மாணிக்கவாசகர் உணர்ந்திருக்கிறாரு, திருமூலரும் உணர்ந்திருக்கிறாரு. நான் உணரும் போது விமோசனம் அடைகிறேன். ஐயத்துக்கு இடமில்லாத, ஐயம்னா சந்தேகத்திற்கு இடமில்லாத ஐயாவே சிவபெருமான் தான் நமக்கு இறைவன். அவர் தான் நம்மளுக்கு குரு, அவர் தான் நமக்கு தலைவர். எல்லாமும் அவர் தான். மாணிக்கவாசகருக்கு எல்லாமே அவர் தான். அடுத்து சொல்றாரு, தூயவனே ரிஷப வாகனனே என்று மாணிக்கவாசகர் தான் உணர்ந்ததை சிவபுராணத்தில் பதிவிட்டுள்ளார். சிவபுராணம் மிக அருமையான ஒரு மிக மிக உன்னதமான நமக்கு வழிகாட்டக்கூடிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த சிவபுராணம் அது. அதை நாம் படித்தால் இன்னும் கூடுதல் விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். திருமந்திரத்தை நாம் படிப்போம், அதன்படி வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றி. பாருங்களம்மா கிருத்திகம்மா, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனி காலை வணக்கம். நம்ம சரவணனையா பேசினது அந்த பொருள் கேட்டாச்சு. இணையான இந்தியாமா பேசினதையும் கேட்டாச்சு. அந்த பாடலினுடைய ஒரு தன்மை, அதனுடைய ஒரு விளக்கம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சாச்சு. இப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான சில விஷயங்கள் இல்லைன்னா மாற்று கோணத்தை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். அறிய அறிய அறியாமை பெருகுங்கிற மாதிரி நம்ம படிக்க 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 நமக்குள்ள திருமூலர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி தருவார். அப்போ எதை பற்றி கொண்டு நாம் மேலே இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, மேலறிந்து உள்ளே வெளி செய்த பொருள் அப்படின்னு. இப்போ எதையோ ஒண்ணு தெரிஞ்சுட்டு அதுக்கு அதிகமா அதுல ஆழமாக சென்று மேலறிந்து அப்படின்னா மேல சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆனா அடுத்தாப்புல பேசு அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா நான் மேலே மேலே அறிந்து கொண்டே போனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயரமா போறது இல்லை, ஆழமாக போகுது. ஒரு விஷயத்த பத்தி மேல மேலும் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா போறதுக்கு. அப்ப என்ன சொல்றாரு, மிகைத்தெழு கண்டங்கள் மேலறியோமே அப்படின்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, மேலறிந்து உள்ளே அப்படின்றாரு. அப்ப அதிகமா உள்ள போறாரு அப்படின்னாரு. கால் அறிந்து உள்ளே கருத்துற்ற செஞ்சுடர் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கால் அப்படிங்கிறது வந்து காற்று அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்வை. அப்ப இந்த இடத்துல ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல அதை வந்து என்ன மாதிரி உருவகமா நம்ம பற்றி கொள்ளலாம் என்றால், நாம் பற்றுவதற்கு உண்டான ஒரு பற்றுக்கோடு இது. நம்ம எந்த புலனை பற்றி கொண்டாலும் அது வந்து நம்மை புறத்தை இழுத்து சொல்லக்கூடியது இல்லைங்களா? நம்ம இப்ப கண்ணை பற்றிக்கிறோம், இல்ல காதை பற்றிக்கிறோம், இல்லைன்னா வாயை பற்றிக்கிறோம். எந்த புலனை பற்றி கொண்டாலும் அது நம்மை புறத்தை இழுத்து சொல்லும். அப்போ அகத்தை இழுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பற்றி கொண்டால் என்ன நடக்கும்? அதுதான் சொல்றாரு நற்றீவம். நம்ம சொன்னேன் இல்லையா, முதல் பாடல்ல நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நற்றீவம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு, நன்மை அப்படின்னு மற்றொரு குறிப்பு தராரு. அப்ப இந்த நற்றீவம், இந்த நற்றீவத்தை நாம் எங்க நாம் பெறுவது? கால் அறிந்து உள்ளே கருத்துற்ற செஞ்சுறார். அப்ப செம்மையான சுடர் தோன்றும். எங்கிருந்து தோன்றும்? நம்ம மூலாதாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் எல்லாம், அதையும் கீழே சொல்லுவாரு. ஏன்னா பாரறிந்து அண்டம் சிறகர அப்படின்றாரு. அப்ப பாரறிந்து அப்படின்னா பார்னா நிலம் இல்லைங்களா? அப்ப இந்த பரந்த பூமி, நிலம், பிருத்வி, அது ஏன்னா அது முதல் பாடல்ல நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நாற்கோணம் அப்படின்றாரு. அங்கதான் நிக்கிறோம் நம்ம எல்லாம். அப்ப அந்த பாரறிந்து உள் அண்டம் சிறகர, அப்ப அங்கிருந்து கிளம்புது. இங்கிருந்து மூலாதாரத்தில் இருந்து செஞ்சுடர் கிளம்புகிறது அப்படின்றார். அப்ப அந்த செஞ்சுடர் அப்படிங்கிறது எப்பொழுது கிளம்பும் என்றால், கால் அறிந்து உள்ளே மேலறிந்து உள்ளே செல்லணும். அதாவது கால் அறிந்து அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பற்றுக்கோடாக அதை பற்றி கொள்வதன் மூலம், எதை பற்றி கொள்வதன் மூலம்? இந்த வாயுவை பற்றி கொள்வதன் மூலம். அப்போ ஒரு பொருள்ங்கிறது இந்த இடத்துல ஒரு செயலாக நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப என்ன சொல்றாரு? மேலறிந்து உள்ளே வெளி செய்த பொருள் எது? இந்த கால் அறிந்து உள்ளே கருத்துற்ற செஞ்சுடர். அப்ப செஞ்சுடர்னா நம்ம தெரியும், செழுமையான சுடர் இல்லைன்னா செம்மையான சுடர் அப்படின்னு நம்ம பொருள் பற்றி கொள்ளலாம். அப்ப அந்த சிவந்த சுடரை நாம் எங்க நாம் பற்றி கொள்வது? இந்த கால் அறிந்து உள்ளே கருத்துற்று. நம்ம அந்த இடத்துல நம்ம பிராணனோடு இயைந்து அதை பற்றுக்கோடாக பற்றி நாம் மேலே செல்லுவோம் என்றால், எங்கிருந்து? பூமியிலிருந்து. பாரறிந்து போனா என்ன நடக்கும்? அந்த நன்மைங்கிறது எங்க இருந்து வரும்? அண்டம் சிறகரன் என்றது அப்படின்றாங்க. அண்டம் சிறகரன் என்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டம்னா நமக்கு தெரியும் ஆகாயம். அப்ப எங்க வரைக்கும் அது மேல போகுது? ஆகாயம் வரைக்கும் மேல போகுது. எங்கிருந்து? நம்மளுடைய மூலாதாரத்தில் இருந்து மேலே விசுப்தி தாண்டி ஆக்ஞா வரைக்கும் மேல போகுது. அந்த இடத்த சொல்றாரு. எங்க இருந்து? அப்ப நம்ம முகத்திற்கு முன்னே தோன்றக்கூடிய அந்த செழுமையான சுடரை நாம் காணலாம். அதுதான் அந்த இடத்துல நன்மை. அப்ப நற்றீபம் எது? அந்த செம்மையான சுடர். நன்மை எது? அதை நாம் அறிந்து கொள்வது. அது எப்படி நிற்குமா? அண்டம் சிறகரன் என்றது அப்படின்றார். அது என்ன அண்டம் சிறகரன் என்றது? அது எப்படி அர்த்தம் அப்படின்னா, நீங்க பார்த்திருக்கலாம், பறவைகளை வந்து பறக்கும். நீங்க வந்து ஒரு சில நீங்க விதவிதமான பறவை பார்க்கலாம். ஒரு சில பறவை வந்து சிறகை அடிக்காமல் பறக்கவே முடியாது. அது பறக்கணும்னா அந்த சிறகை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது அந்த இன்டர்வல் ரொம்ப முக்கியம். இந்த பேர்ட் வாட்சர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். அந்த பறவையினுடைய தன்மையை எதை வச்சு நாங்க புரிஞ்சுப்போம் அப்படின்னாக்க,
அது எத்தனை நொடிகளுக்கு ஒரு முறை தன்னுடைய சிறகை அசைக்கிறது, தன்னுடைய சக்தியை கூட்டிக் கொள்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னன்னா குட்டி குட்டி பறவைலாம் சிறகு அடிச்சுக்கிட்டே தான் பறக்கும். ஆனா பெரிய ராஜாளி மாதிரி கழுகு மாதிரியான பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ஹைட் போயிடுச்சுன்னா அது சிறகு அசைக்கவே அசைக்காது. நம்ம பார்ப்போம், அது அப்படியே அந்த சிறகு அசைக்காம அப்படியே சுத்தி வரும். எத்தனை ரவுண்டு வேணாலும் சுத்தி வரும். நீங்க இந்த வலசை பறவைகள்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பறவைகள்லாம் மைக்ரேட் ஆகிற சமயத்துல நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும். அதுல வந்து விதவிதமான பறவைகளை நம்ம பார்க்கலாம். அந்த பறவைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அதனுடைய தன்மையை வச்சு அது வந்து எத்தகைய பறவை, அதனுடைய வாழ்நாள் என்னன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இந்த பறவையினுடைய தன்மை எதுல இருக்கு, அதனுடைய தன்மைன்னு நான் சொல்றது அதனுடைய எஃபெக்டிவ்னஸ், அந்த ஸ்ட்ராங்னஸ், அந்த இதுன்னு சொல்லுவோம்ல, அதனுடைய வீரியம் சொல்லுவோம்ல, அந்த வீரியம் எங்க இருக்கும் அப்படின்னாக்கா, அது எத்தனை முறை தன்னுடைய சிறகை அசைக்கிறது, எத்தனை முறை சிறகு அசைக்காமல், அப்போ அந்த எனர்ஜியை அது எவ்வளவு தூரம் சேமித்து பறப்பதற்கு உந்து சக்தியாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க அண்டம் சிறகரன் என்றது அப்படின்னா, ஒரு தடவை அந்த 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 கால் அறிந்து உள்ளே அந்த செஞ்சுடரை பார்த்துட்டோம் அப்படின்னாக்க உள்ள கிடைக்கக்கூடிய நன்மை என்னவா, பாரறிந்து அண்டம் சிறகரன்றது மூச்சோட தன்மை வந்து மொத்தமா மாறி போயிடும். நமக்குள்ள கணக்கு இருக்கு, இந்த எத்தனை மூச்சு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு விடுறோம் அப்படிங்கிறது கணக்கு இருக்கு. ஒரு நார்மலான ஒரு மனிதன் வந்து 13ல இருந்து 18 மூச்சு வரைக்கும், 18 மூச்சுங்கிறது ஜாஸ்தி, 13 மூச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தியானத்துக்குள்ள போக 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 அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து இயல்பாகவே 6 மூச்சு 7 மூச்சு வரக்கூடிய தன்மை எல்லாம் வந்துடும் நம்ம தியானத்துல போக போக. நீங்க இன்னும் ஆழமா தியானத்துல போகும்போது 2 மூச்சு 3 மூச்சு இந்த கணக்கெல்லாம் கூட வரும் நமக்கு. அப்படி வரும்போது இந்த இடத்துல சொல்றாரு, பாரறிந்து அண்டம் சிறகரன் என்றது எது, காலறிந்து உள்ளே கருத்துற்ற செஞ்சுடர். அப்போ நமக்குள்ள மூச்சு வந்து மொத்தமா மாறிடும். என்ன ஆகும், அந்த ஒற்றை மூச்சுல நம்ம வந்து ஒடுங்கி போக முடியும். அதுதான் அந்த இடத்துல சிறப்பு. எது சிறப்பு, அந்த ஒற்றை மூச்சு. இந்த மூச்சும் 2ஆ பிரியுங்க, இந்த ஒரு மூச்சும் உள்மூச்சு வெளிமூச்சுன்னு. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, உள்மூச்சை பத்தி தான் சொல்றாரு, பாரறிந்து அண்டம் சிறகரன் என்றது. அப்போ இந்த இடத்துல உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டும் சேர்ந்து நமக்கு எதுதான் வருது அப்படின்னா, பாருங்கிறத உள்மூச்சுன்னு புரிஞ்சுக்கலாம், அண்டம்ங்கிறத வந்து வெளிமூச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப அண்டம் சிறகரன் என்றது. அப்ப வெளியில இருந்து வரக்கூடிய அந்த மூச்சானது இல்லாம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றை மூச்சுல நம்மளால நிற்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பொருள். அதனாலதான் என்ன சொல்றாரு, நான் அறிந்து உள்ளே நாடிக்கொண்டேனே அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம பற்றி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ரொம்ப கான்சியஸ் முக்கியம். மிச்ச இடத்துல எல்லாம் சொல்றாரு சிவத்தோடு ஒன்றிக் கொள்ளுதல் அப்படின்றாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நான் அறிந்து உள்ளே நாடிக்கொண்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப 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 கான்சியஸா உள்ள போய் அந்த ஒற்றை மூச்சை நான் பற்றி கொள்வதை நான் அறிந்து கொண்டேன். அப்ப அந்த இடத்துல சிறகடிக்கிற மாதிரி அதிக மூச்செல்லாம் நம்ம உள்ள எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்டம் சிறகரா. அப்ப அந்த அண்டம் சிறகராங்கிறதுக்கு இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு பொருள் இருக்கு. எப்படி ஒற்றை மூச்சில் நம்மால் பற்றி எழும்ப முடியும். அப்படி எழும்பும் பொழுது நாம் காணக்கூடிய அந்த சுடர் செஞ்சுடராக விழும்பும். அதற்கு நாம் என்ன செய்யணும், காலறிந்து உள்ளே செல்ல வேண்டும். இது வந்து ஒரு ஜாம் பேக்ட் பாடல். அதுல வந்து நிறைய விஷயத்த சொல்லி அந்த சுடரினுடைய தன்மையை மையமா வச்சும் நம்ம இத பெருசா சொல்ல முடியும். அந்த சுடர் எழும்பக்கூடிய தன்மை எதிலிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்து அந்த அண்டம் சிறகர அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்தும் நம்மளால இந்த பாடலை வந்து ரொம்பவும் ஆழமா உள்ள போய் மூச்சு அதனால் எழும்பக்கூடிய செஞ்சுடர் அதன் மூலம் நாம் பெறக்கூடிய பயன் இப்படின்னு ஒரு சுழல் மாதிரி. அதனாலதான் இந்த யோகத்துல வரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நீங்க பாத்தீங்கன்னா, யோகத்தினுடைய சிம்பலே நிறைய இடங்கள்ல எதைதான் உபயோகம் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இந்த பாம்பு தன்னுடைய வாலை தலைக்குள் விட்டுக்கிற மாதிரியான ஒரு சிம்பல். சோ இது வந்து அடிமுடி இல்லாதது.
நம்ம எந்த பக்கத்துல இருந்தும் எந்த பக்கத்துக்கும் போய்க்கலாம், அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கும் வந்துக்கலாம். சோ அப்பேற்பட்ட ஒரு ஆழமான விஷயம் தான் இந்த யோகமானது. சரவணையர் சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க யோகத்தை சார்ந்தது. அப்போ அந்த யோகத்தை பற்றி கொள்வதற்கு நம்ம வந்து எங்கனம் செய்ய வேண்டும், எது அண்டம் எது பார், அதை எங்கனம் அறிந்து, அப்ப பார் அறிந்துக்கும் போது நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிறோம். எதை முழுமையாக தெரிந்து கொள்கிறோம்? மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை. அதனாலதான் மேலறிந்து உள்ளே வழி செய்த அப்பொருள் அப்படின்றாரு. அப்போ அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ஆழமாக அறிந்து கொள்கிறோம். அறிந்து கொண்டு அந்த கால் அறிந்து உள்ளே நம்ம வந்து பற்றி கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பாரறிந்து அண்டம் சிறகரான் என்றது. அப்ப அந்த மூச்சு ஒற்றை மூச்சுல போய் நிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் பற்றி கொள்ளும் போது, நான் அறிந்து உள்ளே நாடிக்கொண்டேனே, அப்படி பல்லும்போது அப்படி நாடி நாம் அடையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கருத்துற்ற செஞ்சொடர் பிறக்கும், இல்லைன்னா கருத்துற்ற செஞ்சுடரை நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு ரொம்ப 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 ஆழமான ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ இந்த இடத்துல நற்றீபம் அப்படிங்கிறத வந்து நம்ம செஞ்சுடராகும். நன்மை எது என்பதை இந்த ஒற்றை மூச்சு, அந்த அண்டம் சிறகரன் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை மூச்சு அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம். அத வந்து நாம் பற்றி கொள்ளும் போது நாம் இன்னும் ஒரு படி மேலே செல்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலையும் நன்றிங்க அம்மா. பாருங்கள் மகேந்திரன் ஐயா, சுருக்கமாக தங்கள் கருத்தை பெற வேண்டுகின்றேன். ஐயா ஒரே ஒரு நிமிஷம். பவளமணி அம்மா, நீங்க குரூப்ல சேர்ந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க கொடுத்த நம்பர்ல நான் ட்ரை பண்ணாலும் போக மாட்டேங்குது. நான் அது வாட்ஸ்அப்லயும் இல்லை. நீங்க கொஞ்சம் அந்த நம்பர் சரிதானான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்ல மத்த யாருக்கும் கிடைச்சதானோ எனக்கு தெரியல. அவங்க நம்பர் போட்டாங்க, அந்த நம்பர் நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. நான் நேற்றே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். திஸ் இஸ் அ நோட் ஃபார் பவளமணி அம்மா. நல்லது, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு அற்புதமான நவகுண்டம் பகுதி அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம். அதில் எப்படி எல்லாவற்றுக்கும் நன்மை அளிக்கின்ற அந்த நவகுண்டங்களில் அது என்னென்னலாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். அதனால் அது கடந்து அப்படியே போகலாம். அதில் வந்து எப்படி அந்த ஒரு பேரொளி நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. அதை எப்போது நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்போது அது என்னென்ன நன்மையெல்லாம் செய்வோம் என்பதை இரண்டாவது பாடலில் பார்த்துருப்போம். அது செய்கின்ற அந்த அந்த படைப்பாற்றலிலிருந்து ஒவ்வொரு நம்மிடம் இருக்கின்ற அந்த ஐந்துள் நன்மை அடைவது, அதே சமயம் மும்மலம் முழுக்க நம்மிடமிருந்து நீங்குவது, அதே போல் அது அந்த மூல அக்னி எந்த அளவுக்கு நம்மை உயர்வை செய்யும் பொழுது அது உடலில் உள்ள அந்த அதாவது லிமிட்டட் அண்ட் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நம்முடைய அந்த உடலுக்குள் கட்டி இருக்கின்ற அந்த பேரண்டத்தோடு நிறைந்து அப்படியே பயணிக்கிறது என்பது, அது மாதிரிலாம் பார்ப்போம். இன்றைய பாடல் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கங்கள் நிச்சயமாக எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு அப்படியே நான் விடைபெறுகிறேன். முதல்ல பாடலை பார்த்துடலாம். மேல் அறிந்துள்ளே வெளி செய்த அப்பொருள் கால் அறிந்துள்ளே கருத்துற்ற செஞ்சுடர் மேல் அறிந்துள்ளே வெளி செய்த அப்பொருள் கால் அறிந்துள்ளே கருத்துற்ற செஞ்சுடர் பார் அறிந்தண்டம் பார் அறிந்து அண்டம் சிறகர நின்றது நான் அறிந்துள்ளே நாடிக்கொண்டேனே நான் அறிந்துள்ளே நாடிக்கொண்டேனே நாடிக்கொண்டேனே. இது ரொம்ப எளிமையா பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய அந்த மூல அக்னி, மூலாதார அக்னி, அந்த துவாதசாங்கம் வரை அப்படியே அந்த மேல் எழுப்புகின்ற நம்மளுடைய விழிப்புணர்வோடு நம்ம எழுப்பும் பொழுது அந்த ஒரு ஒளி பிளம்பு முழுக்க நீக்கமர நிறைந்து இருந்து அந்த ஒரு பேரொளியோடு கலக்கின்ற அந்த நிலையை கொடுக்கும். அதை தான் மேல் அறிந்து உள்ளே, அந்த உள்ளுக்குள்ளேயே நம்ம அந்த ஒரு பிரபஞ்ச வெளியின் அந்த ஒரு தன்மையை பார்க்கலாம்.
அப்போ அதை செய்த அந்த பொருள் என்ன செய்யும் அப்படின்னா, காலறிந்து, அதாவது காலத்தை அறிந்து அல்லது நம்மளுடைய வாழ்க்கையின் இந்த உயிர் நோக்கத்தை அறிந்து அது உள்ளே அந்த கருத்து உற்ற அந்த செஞ்சுடர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை வந்து நமக்கு ஒரு காட்சி விளக்கமாக வந்து அப்படியே இந்த பாடல் வழியா சொல்றாரு. அது பார் அறிந்து அண்டம் சிறகு அற நின்றது. அப்ப அந்த ஒரு பேரண்டத்தோடு கலந்து நிறைந்து அப்படியே இருக்கு. அதை நான் அறிந்து கொண்டால், அதை அறிந்து கொண்டதால் அதன் உள்ளே நாடிக்கொண்டேனே, அதோடு நான் வந்து அப்படியே ஒட்டி அதோடு நான் வந்து உணர்ந்து நின்று அப்படியே அந்த ஒரு மலைப்பில் இருக்கிறேன். அந்த ஒரு பேரொளியின் அந்த ஒரு தன்மையின் உயிர் கலப்பில் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளை வந்து கொள்ளலாம். நன்றி. நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா, அர்த்தநாரி ஐயா, வணக்கம். வணக்கம். இதில் வந்து இந்த அறிந்து அறிந்து அப்படின்னு 4 தடவை வருது. இதில் முதல்ல இருக்கிற அறிந்து அப்படிங்கிறது இனிஷியல், அதாவது முதல் நிலை. ஆனால் இந்த 4வதாக இருக்கக்கூடிய அறிந்து அப்படிங்கிறது அதுதான் ஃபைனல் அப்படி பார்க்கணும். ஏன்னா அந்த நிறைவான சொல் வந்து கொண்டேனே அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த கொண்டேனேங்கிறது ரீச், நாடிங்கிறது சர்ச் அப்படிங்கிறது இங்கிலீஷில் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் இந்த அப்பொருள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது அப்பொருள் அப்படிங்கிறதுக்கு இதில் சொற்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பொருள் அப்படின்னு அர்த்தம். அது சுட்டி காட்டுறார். அப்போ அந்த பொருள் எது அப்படிங்கிறத 2வது வரியில் செஞ்சுடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த செஞ்சுடர் எப்படி நமக்கு வந்தது? உற்ற செஞ்சுடர். அப்புறம் எதனோடு உற்ற செஞ்சுடர்? கருத்துற்ற செஞ்சுடர். இந்த கருத்துற்ற செஞ்சுடர் அப்படின்னு சொன்னால் என்னென்ன அர்த்தம்னா, நினைக்க 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 அந்த செழுமையான சுடரானது நமக்கு நெருக்கமானது. உற்றார் அப்படின்னா நெருக்கமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி கருத்துற்ற செஞ்சுடர் அப்படிங்கிறது. இந்த செஞ்சுடர் அப்படிங்கிறது திருவாசகத்தில் ஒரு இடத்துல வரும். அது ரொம்ப சிறப்பான இடம். அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, விந்தியாம்மா சொன்ன மாதிரி முதல் தலைப்பு சிவபுராணம். அதில் மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது 2வது தலைப்பு வந்து கீர்த்தி திருவகவல். அதில் மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி அப்படின்னு 2வது தலைப்பில் சொல்லியிருப்பார். 3வது தலைப்பு, 2வது தலைப்பு வந்து கீர்த்தி திருவகவல். 3வது தலைப்பு வந்து திருவண்ட பகுதி. அந்த திருவண்ட பகுதியை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பாரறிந்தண்டம் சிறகர நின்றது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்னு அது வந்து ஒரு 182 வரி போகும். ஆனால் அந்த திருவண்ட பகுதியோட 77வது வரியில செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த திருவிழா காலங்களில் வந்து மின்விளக்கு அலங்காரம் பண்ணும்போது ஒளி வெள்ளத்தில் ஊர் இருக்கிறதுன்னு செய்தியில் பார்க்குற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். செஞ்சுடர் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வரும். செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி முதல் வரியில அப்பொருள் அப்படிங்கிறது பரம்பொருளை குறிக்கக்கூடிய ஒரு கருத்து. அந்த அப்பொருளே செஞ்சுடராக வருகிறது. மாணிக்க வாசகருடைய திருவம்பாவையில ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பெரும் சோதி அரும்பெரும் சோதி, அருமையும் பெருமையும் உடைய சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் பிற்காலத்துல வள்ளல் பெருமான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தி மேம்படுத்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி அப்புறம் சுந்தரர் வந்து அவருடைய தேவாரத்தில் அது 4 வரி, எனக்கு ஒரு வரி ஞாபகம் வரமாட்டேன். இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணதுலேருந்து யோசிச்சு பார்க்குறேன். செண்டாடும் விடையா
சிவனே என் செழுஞ்சுடரே கண்டார் காதலிக்கும் கணநாதனன் காலத்தியான் அண்டா உன்னை அல்லால் அறிந்தேத்த மாட்டேனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல செண்டாடும் விடையா சிவனே என் செழுஞ்சுடரே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த பாடலுக்கு நிறைய குறிப்புகள், இந்த பாடலை நல்லா நம்ம உணர்வதற்கு உணர்ந்தவாறு, திருமூலர் உணர்ந்தவாறு நாமும் உணர முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கு. இன்னைக்கு ஓத போற பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவருட்பால 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறையில சர்க்குரு மணி மாலை அப்படின்னு ஒரு பகுதி. அதுல மொத்தம் 25 பாட்டு. இன்னைக்கு ஓத போற பாடல் 22வது பாட்டு. அது ஓரளவுக்கு இந்த தலைப்போட ஒட்டி வரும். அதனால பவநெறி செல்லும் அவர் கனவிலும் அறியா, பவநெறி செல்லும் அவர் கனவிலும் அறியா, பரம்பொருளாகியன் உளம் பெரும் ஒளியே, பரம்பொருளாகியன் உளம் பெரும் ஒளியே, நவநெறி கடந்த ஓர் ஞானமே சுகமே, நவநெறி கடந்தவோர் ஞானமை சுகமே, நான் அருள் நிலை பெற நல்கிய நலமே, நான் அருள் நிலை பெற நல்கிய நலமே, சிவநெறியே சிவ நெறி தரு நிலையே, சிவநெறியே சிவ நெறி தரு நிலையே, சிவநிலை தனிலுறும் அனுபவ நிறைவே, சிவநிலை தனிலுறும் அனுபவ நிறைவே, தவநெறி செல்லும் அவர்க்கு இனியனல் துணையே, தவநெறி செல்லும் அவர்க்கு இனியனல் துணையே, தனி நடராஜயன் சர்க்குரு மணியே, தனி நடராஜயன் சர்க்குரு மணியே, தனி நடராஜயன் சர்க்குரு மணியே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றிங்க. நல்லா இந்த பாடல்ல அறிந்து உள்ளே செல்ல செல்ல, தட் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன் நமக்கு கிடைக்கும் போது நாடிக்கொண்டேனே அப்படின்றாரு. நல்ல அருமையா தான் உணர்ந்ததை இந்த பாடலில் உணர்த்துவதை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்துள்ளோம் என்பதை அவனே அறிவான் என்று கூறி வந்த மைந்தமிழலை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலம் அறிவுரைக்கின்றது 5, 4, 3, 2, 1.